விஜய் டிவியில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 7ல் செகண்ட் ரன்னரப்பாக வந்து மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் சிங்கர் சாம் விசால். சூப்பர் சிங்கர் தொடர்ந்து இவங்க சில படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டாகவும் நிறைய ஆல்பம் சாங் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில் சாம் விசால் ரொம்பவே எமோஷ்னலாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது பலரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. அதில் சாம் விசால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ மக்களே, இந்த போஸ்ட்டு யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்னு இல்லை, யாரையும் குறை சொல்லணும் அப்படின்னு இல்லை, என்னோட மனசுக்குள்ளே இருந்ததை உங்ககிட்ட நேராக ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான். என்னோட கெரியர் ஆரம்பித்த நாளில் இருந்து இன்னைக்கு வர என்னை தாங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னோட இதயத்திலிருந்து நன்றி. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சக்தி. கடவுளுக்கு உங்களுக்கும் நான் எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்டேஜில் நான் மூவி சாங்ஸ் பாடும்போது நீங்கள் கொடுக்குற பாராட்டு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. நமக்கு இவ்வளவு அழகான பாடல்கள் கொடுத்த எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு கனவு என்னோட மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு இண்டி ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஒரிஜினல் சிங்கராகவும் தெரியணும் அப்படின்னு ஒரு ஆசை. 40க்கும் மேலே இண்டிபெண்டன்ட் சாங்ஸை நான் பாடியிருக்கேன். பல கம்போசர்ஸ், மியூசிக் ப்ரொடியூசர் கூட சேர்ந்து வேலை பண்ணியிருக்கேன். கம்போசராகவும் லிரிசிஸ்டாகவும் சில சாங்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். என்னை நம்பி சான்ஸ் கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பாடலுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குது அப்படின்னு தெரியுமா? தூக்கம் இல்லாத இரவுகள், முடிஞ்ச அளவுக்கு பண்ணின முயற்சிகள், மனசில் இந்த உணர்ச்சியே ஊற்றி உருவாக்குற ஒரு படைப்பு அது. ஆனால் ரிலீஸ் ஆனதும் அது யாருக்கும் தெரியாமல் அமைதியாக கடந்து போயிடும்போது ஒரு பக்கம் வலிக்கும். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக இது உங்களை சேரும் அப்படின்னு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு உண்மையான சந்தோஷம் அவங்க பண்ணின வேலைக்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷன் தான். ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் கூட எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பட்ஜெட் இல்லாமல் ப்ரொமோட் பண்ண முடியாத போது பல நல்ல பாடல்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுது. எங்களோட கவர் சாங்ஸு ஈஸியாக ரீச் ஆகுது. ஆனால் அதே அளவுக்கு இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ரீச் ஆகிறதே இல்லை. ஏன் அப்படின்னு உண்மையிலேயே தெரியலை. என்ன மட்டும் இல்லை, எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சார்பாகவும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் சோசியல் மீடியாலேயோ ஆடியோ ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்லேயோ இண்டி சாங்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் ஒரு 2 நிமிஷம் நேரம் எடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்கும் இன்னும் யாரும் கவனிக்காத நிறைய சாங்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஹோப் கொடுக்கும். என்னோட கான்டாக்டில் நிறைய இண்டி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரொம்ப திறமை உள்ளவங்க, ரொம்ப உண்மையாக க்ரியேட் பண்ணுறவங்க. அவங்க மேலேயும் ஒரு நாள் ஒளிவிலும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த எழுத்தை நான் எழுதுனது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கும் அதுக்குரிய ஆடியன்ஸை கண்டிப்பாக சேரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட, அதில் என்னோடதும் சேரும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் 1000 ஆண்டு தினம் ஓய்ந்தே கிடந்தும் அந்த சூரியன் ஒரு நாள் உயிர் தழுந்தே புலரும், மறையாது ஆனால் உதயம் கொண்டு எரியும் நாட்கள் தூரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இண்டி சாங்ஸுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்காததை பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க சாம் விசால். சாம் விசாலோட இந்த போஸ்ட் பார்த்த அவங்க ஃபேன்ஸ் பலரும் தங்களோட ஆறுதலை சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சாம் விசால் போஸ்ட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சிங்கர் ஸ்ரீனிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கனவு நிஜமாகும். எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட அன்பும் ஆதரவும். சாம், நம்ம 2 பேருமே ஒரே பாதையில் தான் பயணிக்கிறோம், சேர்ந்து முன்னேறுவோம். எப்போவுமே நான் உன்னோட பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாம் விஷாலுக்கு எமோஷ்னலாக தன்னோட ஆறுதலையுமே தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் சாம் விஷால் போஸ்ட்டுக்கு பென்னி தயாள், ஏடிகே, கதிஜா ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.